ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் வந்து லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய குரோம் இல்லைனா கூகுள் எதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை மை ஆதார் சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல மவுஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லாகின் பண்ண சொல்லும். லாகின்னு இருக்கும், அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே வந்து கேப்சா இருக்கும், மேலே இருக்கிற கேப்சா வந்து அப்படியே பார்த்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அங்கே டச் பண்ணிக்கோங்க. இங்கே டச் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே தான் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கடைசி 4 நம்பரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் நேம், எந்த பேங்க் வந்து இங்கே லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். இங்கே வந்து இந்தியன் பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கு இப்போது. அடுத்தது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல க்ரீன் கலரில் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது லாஸ்ட் அப்டேட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கடைசியாக எப்போ வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிங்களோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உங்களுடைய பேங்க் வந்து ஆதார் கார்டோட எந்த பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள்.